ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி சினிமா மணிரத்னம் சார் டைரக்ஷனில் கமலஹாசன், த்ரிஷா, சிம்பு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகிருக்கக்கூடிய தக் லைஃப் படம் வர ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி இருக்கு. இதை தொடர்ந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய இடங்களில் இன்டர்வியூவும் ப்ரொமோஷனும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி படத்தோட ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தோட ட்ரைலர் வெளியாச்சு. இந்த ட்ரைலரில் கமலஹாசனும் நடிகை அபிராமியும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்ததுங்க. இந்த சீன் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆயிருக்கு. ஏன்னா கமலஹாசன் இந்த வயசில் இப்படி ஒரு காட்சியில் நடிச்சிருக்காரு. இதுக்கு அபிராமி ஒத்துருந்துருப்பாங்களா, இல்லை அபிராமியை கட்டாயப்படுத்தி தான் இந்த காட்சியில் நடிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபங்க்ஷனில் கமலஹாசன் என்ன பண்ணாருன்னா, தமிழ் தான் கன்னடத்துக்கு முன்னோடி அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சாரு. இது கன்னடத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உள்ளானதாக மாறிச்சு. கமல் சார் ஏன் இது மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு கன்னடத்தில் கமலோட உருவபொம்மையை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட உருவத்திற்கு மை பூசுறது, செருப்பு மாலை போடுறது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் கமல் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைனா இந்திய படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் கமல் சார் பார்த்தீங்கன்னா கேரளாவில் படத்தோட ப்ரமோஷனில் இருக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, மன்னிப்பெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் மொழியை பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் கமலஹாசனோட முத்த காட்சியில் நடித்தது பற்றியும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சையான விஷயத்த அபிராமி கிட்ட இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூல கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல எதை எடுத்தாலுமே சர்ச்சையாக்கிடுறாங்க, அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. மணிசோரோட முடிவையும் அவர் எந்த காட்சியில என்ன நடிக்கணும், என்ன வேணும்னு கேட்டாரோ அதைத்தான் நாங்க பண்ணியிருக்கோம். அந்த முத்த காட்சி பார்த்தீங்கன்னா வெறும் 3 செகண்ட் தான் வரும். ஆனா ட்ரைலர்ல அதை பெருசா காட்டி கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க படத்தை பார்க்கும்போது அந்த முத்த காட்சிக்கு முன்னாடி பின்னாடி நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் இயல்பா இருக்கும். நீங்க அது ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டீங்க. இவ்வளவுக்கெல்லாம் பேசுற மாதிரி அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா படத்தை மார்க்கெட்டிங் பண்றவங்க அதை கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எது விளம்பரமோ அதை வச்சு விளம்பரம் செஞ்சிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு படத்தை பாருங்க, பேசப்படுற அனைத்திலும் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற எந்த நடிகர் நடிகைகளையும் ஸ்கிரீன்ல முத்தம் கொடுக்கறதே இல்லையா? ஒரு பெரிய நடிகர் மட்டும் இதை பண்ணும்போது மட்டும் இவ்வளவு பெரிய விளம்பரமா அமையுது, மக்கள் அதை அவ்வளவு பெருசா பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது இப்போ ரொம்பவும் சாதாரணமாயிடுச்சு. சரியான நேரத்துல ரசிகர்கள் இதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அபிராமி பதில் சொல்லியிருக்காரு. தக் லைஃப் படத்தை ஒட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் தக் லைஃப் படத்திற்கு மிகவும் அதிகமான ஒரு விளம்பரமா மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துல இந்த முத்த காட்சிக்கான இம்பார்ட்டன்ட் என்ன இருக்குன்றதை நம்ம திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.